டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2024, 25ல் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தால், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. எனக்கு தெரிஞ்சத உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இயர்ல வந்து 12வது 12த் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நெறைய கனவுகள் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னாக்கா, இன்ஜினியரிங் சேரணும், மெடிக்கல் சைடு போகணும், அக்ரி சைடு போணும், ஆர்ட்ஸு எழுதி கவர்மெண்ட் ஜாப் போகணும். எத்தனையோ பல எண்ணங்கள் உங்க மனசுல வந்து இப்ப இருந்தே உங்களுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அ நெறைய எண்ணங்கள் இருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பி உங்களுக்கு பர்ட்டிகுலரா இன்ஜினியரிங் சேர விருப்பமா? அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்றேன். இப்ப இந்த 12த் ஸ்டூடண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரசு பள்ளியில 6வதுலேருந்து 12வது முடிய படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரசு உதவி பெறும் பள்ளியிலயும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்லயும் சிலர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து 3 ஷெட்யூல்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மினிமம் 3 டைப்ஸ்ல. இப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து மெயினா நெறைய பேத்துக்கு வந்து இந்த கனவு நெறையா இருக்கும். அந்த பர்ட்டிகுலரா அதான் மெடிக்கல் எல்லா சைடும் இருக்கும். இதில வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து முடிச்சோன்னே, உயர்கல்வியில வந்து தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த 3 மாசம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 மாசம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் நமக்கு வந்து முக்கியமான மாதங்கள் ஆகும். இப்ப ஹால்ஃப் இயர்லில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபுல் போர்ஷன் எழுதியிருப்பீங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த 3 மாசம் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்கூல் லெவல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அடுத்தது வந்து இந்த ஆண்டு இறுதியில பொதுத் தேர்வு எழுத போறோம். இப்ப நான் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? நம்ம கடினமா வந்து படிச்சு, ஓரளவுக்கு நம்ம திறமைக்கு, அவங்கவங்க திறமைக்கு ஏத்த மாரி படிச்சு, ஒரு நல்ல மார்க்கு, ஹை மார்க்கா எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து நான் இன்ஜினியரிங் கல்லூரியில தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படின்னு இருக்கிற மாணவ, மாணவியர் வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்ப நம்ம அதனால தான் 11, 12ல வந்து பயோ மேக்ஸு, சிஎஸ் மேக்ஸு, இல்லைன்னா வொகேஷனல் மேக்ஸுன்ட்டு 3 இதில எடுத்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நம்ம வந்து முக்கியமா 3 பாடம் இருக்கு. மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இல்லைன்னா வொகேஷனல்னா அவங்க சப்ஜெக்ட்ல 3 பாடம் முக்கியமா இருக்கும். அந்த பாடம் வந்து 100 மதிப்புக்கு 100 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வொகேஷனல் பாடம், இந்த பிராக்டிகல் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நம்ம வந்து 100க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட்டா இருக்கு. அப்பதான் நம்ம வந்து உங்களுக்கு பிடித்த கல்லூரியா, இல்ல துறையோ தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட கனவெல்லாம் நிறைவேற்ற முடியும். அப்ப குறைந்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்திலயும் வந்து நம்ம ஒரு 80 பிளஸ்ஸாவது எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். படிப்புல வந்து கவனத்த வந்து இந்த பாடங்கள்ல முக்கியமா இந்த 3 பாடம், அப்புறம் நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். அப்புறம் தமிழ், இங்கிலீஷ். டோட்டல் ஹை மார்க்கும் நம்ம திறமைக்கு எடுத்துக்கணும். அதே சமயத்தில நான் இன்ஜினியரிங் சேரணும் அப்டின்னாக்கா, இந்த 3 பாடத்திலயும் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அதான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 80 பிளஸ் எடுத்தா தான் இன்னைக்கெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து படிப்புல வந்து நெறைய ஆர்வம் செலுத்துறீங்க. எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்கிறீங்க. அதனால வந்து இப்ப என்னன்னா, ஒரு போட்டின்னு ஒரு வரந்தானே செய்யும். அப்ப நம்ப நல்ல காலேஜ் எடுக்கணும் அப்டின்னாக்கா, நம்ம மார்க் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னாக்கா, இந்த 3 பாடத்திலயும் வந்து 100க்கு 100 இல்லைன்னா குறைஞ்சது 80 பிளஸ்ஸு, 70 பிளஸ்ஸு இந்த மாரி நல்ல மார்க் அவங்க அவங்க கோட்டாவுக்கு தகுந்த மாரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காலேஜுக்கும் போலாம். பிடிச்ச துறையும்
விருப்பப்பட்ட துறையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு நம்மள பொறுத்த முடிய நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாணவ, மாணவியர்களுக்கு அது பர்ட்டிகுலரா வந்து 12ஆம் வகுப்பு எல்லாத்துக்குமே செய்றாங்க. இந்த 12ஆம் வகுப்பிற்கு பிறகு அனைத்து மாணவ செல்வங்களும் வந்து உயர்கல்வியில வந்து சேரணும் அப்படின்னு நல்ல ஒரு எய்ம்ல நம்ம கல்வித்துறையில பல மாறுதல்களையும், பல எண்ணில் அடங்கா சலுகைகளையும், உதவி தொகைகளையும் அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டூடண்ட்டுக்கு நம்மனால அரசு வந்து என்ன செய்ய முடியும்? அரசு சைட்ல கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், அனைத்து மாணவ செல்வங்களும் நல்ல ஒரு பிளேஸ உயர்கல்வியில கல்வி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சலுகைலாம் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப அது 12ஆம் வகுப்பு அதாவது 6வதுலேருந்து படிக்கிறோம் அரசு பள்ளியிலேயே. அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, ஆங்கில வழியா இருக்கட்டும், தமிழ் வழியா இருக்கட்டும். அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சலுகை? சிலத மட்டும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சத. மாசம் ரூ. 1000 தராங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்காலர்ஷிப் தராங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. அப்புறம் அந்த 7.5ல பார்த்தீங்கன்னா, நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா, எல்லா செலவுகளையும் வந்து அரசே எடுத்துக்குது. உங்களுக்கு வந்து சலுகையா வந்து குடுத்து, உங்கள வந்து நல்ல உதவி பெறத்துக்கு அரசு வழி பள்ளியில படிக்கிறவங்க, இங்கிலீஷ் வழியில இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, அனைத்து ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு 7.5 ஸ்கீம் குடுக்குறாங்கல்ல, அத நம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அதில தான் மாசம் ஆனா ரூ. 1000 தராங்க. அப்புறம் சலுகைகள்லாம் நெறையா தராங்க. பிரைவேட்லயும் கிடைக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கையில ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இந்த 3 மாசம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ப அதான் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னாவே, எது எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும்? மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்புறம் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட். இத 4யும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 3 மாசம் நம்ம முதல்லயே நெறைய படிச்சிருப்பீங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 3 மாதங்கள் வந்து உங்க மனநிலைய முதல்ல வந்து சிந்தனைய வந்து நல்ல தெளிவா இருக்கணும். அப்புறம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உடல்ல கவனம் செலுத்தணும். அப்புறம் அலைச்சல்லாம் அலையக்கூடாது. படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அதான் நான் முதல்லயே சொன்ன மாரி, விரும்புற காலேஜும் கிடைக்கும். நம்ம படிக்கணும்னு நெனைச்ச துறையும் எடுக்க முடியும். அதனால மாணவ, மாணவியர்களே, அதனால நீங்க வந்து 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடியிற வரைக்கும், கட்டாயமா நம்ம மனத வந்து வேற எந்த எண்ணங்களிலும் ம் செலுத்தாமல, படிப்பில் மட்டும் கவனத்த செலுத்தி, நல்ல முறையில மதிப்பெண் எடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஓகேங்களா? இத தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நல்லா எழுதி பாருங்க. அ த திரும்ப திரும்ப டெஸ்ட் பிளான் பண்ணுங்க. அ இப்ப கவர்மெண்ட்லயும் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. படிச்சது, படிக்காதது எல்லாத்துலயும் கவனத்த செலுத்துங்க. ஓகேங்களா? அ அதனால வந்து நல்லா இந்த 3 மாசம் தான். ஏன் இந்த வீடியோவ நான் இப்பயே நான் போடுறேன் உங்க கவனத்துக்கு அப்டின்னாக்கா, நம்ம கடைசி டைம்ல இதில சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அ இது வந்து நமக்கு வந்து இப்ப இருந்தே ஒரு பிளான பண்ணா தான், கட்டாயமா வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜா இருக்கும் மாணவ, மாணவியருக்கு அப்டின்ட்டு, உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவ சென்ட் பண்றேன். அதனால வந்து நீங்க இந்த 3 மாசம் வந்து உடம்ப நல்லா கவனமா பார்த்துங்க. உடல்நிலையிலயும் கவனமா இருக்கணும். தூக்கத்திலயும் கரெக்ட் டைமுக்கு தூங்கிக்கணும். சாப்பாடும் சாப்பிட்டுக்கணும். அதே மாரி படிப்புலயும் பிளான் பண்ணி டைமுக்கு எந்திரிச்சு, நம்ம ஷெட்யூல்டு ஒரு எய்ம் இந்த மார்க்க எடுக்கணும் அப்படின்னு, நம்ம வந்து ஒரு எண்ணத்த உருவாக்கி, நம்ம நல்ல முயற்சி படிப்புல வந்து எடுத்து, நல்ல மதிப்பெண் வந்து எடுக்கணும். ம். அதுக்காக தான் இந்த வீடியோவுல பார்த்தீங்கன்னா, அதான் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் படிப்புல இப்ப இந்த 3 சப்ஜெக்ட்டா இருக்கட்டும், மேஜர் சப்ஜெக்ட்டா இருக்கட்டும், டோட்டலா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஒரு என்கரேஜ குடுக்கும். அதாவது அந்த மார்க் வந்தா தான் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியும்.
அதான் ஒவ்வொரு மாணவரோட முகத்துல அந்த மலர்ச்சியும், அவங்களோட பெற்றோர்கள் முகத்துல மலர்ச்சியும் கிடைக்கும். அதான் மதிப்பெண் பேசும் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால அது எண்ணில் அடங்கா மகிழ்ச்சி. உனக்கு புடிச்ச கோர்ஸுக்கும் போலாம். புடிச்ச துறையும் எடுக்கலாம். நல்ல சந்தோஷமா நம்ப வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு ஜாப்ப அமைச்சுக்கலாம். அரசு எத்தனையோ திட்டங்கள வச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த 3 மாதம் வந்து சிரமம் எடுத்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். தமிழ்நாட்டுல கல்லூரிலாம் பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும்ல. எல்லா கல்லூரியுமே நல்ல ஒரு இதுதான். நமக்கு வந்து உயர் கல்வியில வந்து நம்ம நல்ல தேர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு நல்ல உயர்நிலைய அடையலாம். அதனால இந்த 3 மாத காலங்கள்ல வந்து நீங்க பெறக்கூடிய மதிப்பெண் தான் நமக்கு ஃபைனல். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் வெற்றி பெறுவோம் இல்லையா? அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு இத எடுக்கணும். அதே மாரியே நம்ப என்ன கல்வியிலயும் அந்த அச்சீவ அடையணும். நம்பளோட வாழ்க்கையிலயும் நல்ல சிறந்த அச்சீவ அடையணும். அ அதனால எனக்கு விருப்பப்பட்டு இந்த மெசேஜ வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும் அப்டின்ட்டு தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸும் என்ன பண்ணலாம், அப்ப இருந்து படிச்சீங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட மார்க்க அதிகமா எடுக்கலாம். உங்க கூட நண்பர்கள், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து படிப்பு டைம் ஷெட்யூல் பண்ணி அவங்ககிட்ட தெரியாதத கேட்டோ, இல்ல ஆசிரியரிடம் கேட்டோ, அப்புறம் தான் YouTubeல எல்லாத்துலயுமே நெறைய வீடியோலாம் வருதுல்ல, சப்ஜெக்ட் சார்ந்த வீடியோ. அதனால வந்து எல்லா இதையுமே நீங்க வந்து இந்த 3 மாசம் பயனுள்ளதா படிச்சீங்க அப்படின்னாக்கா, நல்ல மதிப்பெண் வந்து எடுக்கலாம். ம். அதனால இன்ஜினியரிங் சேரணும்னு விருப்பப்பட்ட மாணவர்களும், மற்ற துறையில எடுக்கணும் மாணவர்களும் இத வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? அதனால இப்ப 2024, 25ல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து என்னோட நம்ப YouTube சேனல் மூலியமா வந்து நான் மேத்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்றேன். முக்கியமான கொஸ்டின்ஸு, முக்கியமான கியூ பேங்க் இதெல்லாம் வந்து ஐடியாவும், ஏதாவது சம் டவுட்னா கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் நல்லபடியா படிங்க. மற்ற சப்ஜெக்ட்லயும் நல்ல இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சு, நம்ம பொதுத் தேர்வு வந்து சிறப்பா எழுதி, அ நல் அ அனைத்து சலுகைகளையும் அரசு சலுகையா இருக்கட்டும், பிரைவேட் சலுகையா இருக்கட்டும், அ பேரண்ட் சப்போர்ட்டோட கொஞ்சம் நல்லா இது பண்ணி, நல்ல மனநிலையோட உங்க எய்ம நிறைவேற வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்ஜினியரிங் தொடர்பான வீடியோலாம் எனக்கு தெரிஞ்ச முடிய உங்களுக்கு வந்து அப்டேட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ம். ஏதாவது மனம் நிறைந்த கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? டவுட்டு எதுனாலும் கேளுங்க. மற்ற இதுலயும் பாருங்க, படிங்க. இந்த 3 மாதமும் உங்களுக்கு வந்து கோல்டன் டைம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ப ஒரு அடுத்த கோர்ஸ்‌க்கு போற முடியும். ஒரு 3 ஆர் 4 மந்த் வந்து என்ன, நல்ல ஒரு ஃப்ரீயா அடுத்த உயர்கல்விக்கு போறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நம்ம ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அ அனைவருக்கும் திரும்ப பொதுத் தேர்வு போகும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ.